கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லி அவர் நினைச்சார். பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் ஐயாவுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வசனத்திலே இருக்குது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதற்படியே எதென்று சொல்லி நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே எந்த விதத்தில் ஆபிரகாம் ஐயா கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் ஆதியாகமம் 10 வாசிக்கும்போது இருக்கோம், அவர் காத்திருந்து நினைச்சாரு, வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்ட மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தன்னுடைய கற்ப பிறப்பாய் இருக்கிற அந்த குழந்தை, அந்த ஈசாக்கு ஆண்டவர் நினைச்சாரு, உன் மகனை நீ எனக்காக பலியிட வேணும் அப்படின்னு சொல்லி எங்கே போய் மூரியா மலையில் போய் பலியிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். நீ மகனை பலியிடுவது அது லேசான ஒரு காரியமா? நிச்சயமாக கிடையாது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அந்த குழந்தையை பராமரித்து வளர்த்து அவளுக்குண்டான பாடுகள் அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இதை எதையுமே ஆபிரகாம் ஐயா நினைச்சல பொருட்படுத்த கிடையாது. பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுத்துட்டார், அவ்வளோ நீ நினைச்ச உன் மகனே பலி செலுத்துவாயாக. எதையுமே அங்கே யோசிக்க கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோதான், பலி செலுத்துகிற ஆண்டவரை தன் மகனையும் கூட்டி அங்கே போகிறாரு. அப்போ அங்கே போன பிறகு அங்கே என்ன நடந்துச்சு, அவர் பலி செலுத்த எல்லா பலிபீடங்கள்லாம் செய்கிறாரு, எல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்கலை, மகனை பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒரு ஆட்டுக்கடாவே அந்த இடத்துல கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஓகே, அப்போ அந்த தன்னுடைய கற்ப பிறப்பில் தனக்குண்டான ஒரே மகனை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து பலியிட முன் வந்ததினால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலில் அவர் நினைச்சவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய சந்ததி இந்த பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, அமீன். ஆண்டவரே, ஆபிரகாம் ஐயா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது நீர் அவரை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா, நாங்களும் அதே போல் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள என் ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஏசப்பா, அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டு என்ன நிலைமையில் அந்த வார்த்தைகள் அவர் கேட்டாலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், போக்குவரனுடைய பாதுகாவல் இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுங்க. பரிசைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு தெளிந்த சிந்தனை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் செபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.